வெல்கம் டு குழலி சதீஷ் விளாக். என்னுடைய விளாக் சீரீஸ்ல நான் பார்க்குற, நான் படிக்கிற பல விஷயங்கள பத்தி, என்ன இம்பேக்ட் பண்ற நெறைய விஷயங்கள பத்தி, என்னுடைய கருத்துக்கள் என்ன? என்னுடைய ஒப்பீனியன் என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து என்னுடைய விளாக் சீரீஸ்ல நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். நெறைய சம்பவங்கள் நம்மளுடைய நாட்ல நடக்குது. இதுல என்னுடைய கருத்து என்ன? அப்படின்றத மட்டும் தான் வந்து நான் என்னுடைய விளாக் சீரீஸ்ல ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். இன்னைக்கு விளாக்ல கடந்த டியூஸ்டே 22nd ஏப்ரல் அன்னைக்கு பஹல்காம் டெரர் அட்டாக் நடந்திருக்கு. இத பத்தி தான் வந்து இன்னைக்கு விளாக்ல நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு இந்த பஹல்காம் டெரர் அட்டாக்குக்கு அப்புறம்? என்ன மாதிரி ரியாக்ஷன் காஷ்மீர்ல இருந்தது? அ அத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். கவர்மெண்ட்ல என்ன ரியாக்ஷன் குடுத்தாங்க? கவர்மெண்ட்டோடைய ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்து என்னவா இருந்திருக்கு? இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டெரர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களான நம்பளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல என்ன அப்படின்றத தான் வந்து என்னோட ஒப்பீனியனா வந்து நான் சொல்ல போறேன். அத தான் வந்து இந்த விளாக்ல இம்பார்ட்டன்ட்டா பார்க்க போறோம். காஷ்மீர் இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காஷ்மீர்ல வந்து இப்போ டூரிசம் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு. அண்ட் நெறைய பேர் வந்து இப்போ காஷ்மீருக்கு டூரிசம் நோக்கி போக தயாரா இருக்கிறாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அங்க டூரிசம் வந்து பயங்கர ஃபேமஸா நெறைய பேர் வந்து அங்க போயிட்டுருக்காங்க. அதுவும் இது வந்து ரொம்ப சீசன் டைம் அப்படின்றதுனால, நெறைய பேர் ஹனிமூனுக்காகவும் அண்ட் குடும்பத்தோட அங்க போறது வந்து இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் ஒரு ட்ரெண்டா வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, போன டியூஸ்டே 22 ஏப்ரல் அன்னைக்கு காஷ்மீர்ல இருக்கிற பஹல்காம் அங்க பைசரன் வேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இது வந்து ஒரு மினி ஸ்விட்சர்லேண்ட் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான மெடோஸ் வந்து இருக்கு. அத சுத்தி வந்து பைன் வேலி ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மினி ஸ்விட்சர்லேண்டுன்னு கூப்பிடுறதால, பல டூரிஸ்ட் காஷ்மீருக்கு போற பல டூரிஸ்ட் வந்து இத அ அ வித்தவுட் ஃபெயில் வந்து இந்த பைசரன் வேலிய வந்து கண்டிப்பா வந்து போய் விசிட் பண்றாங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து ஹனிமூன் டிராவலர்ஸ் இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த பைசரன் வேலி இதோடைய ரொம்ப அழகு சூழ்ந்த ஒரு இடமா இருக்கிறதுனால, இத இத விசிட் பண்றது வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸா வந்து அவங்களோட ஐட்டினரி பிளான்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது லாஸ்ட் டியூஸ்டே 22nd ஏப்ரல் அன்னைக்கு அங்க வந்து பெஹல்காம் அந்த பைசரன் வேலில ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000, 4000 டூரிஸ்ட் வந்து இருந்திருக்காங்க. இந்த பைசரன் வேலிக்கு போகுற ஒரு இடம் வந்து ரொம்ப வந்து ஒரு நேரோவான பாதை. இதுல வந்து ஒண்ணு நடந்து போணும். அப்படி இல்லன்னா, குதிரை சவாரி செஞ்சு தான் போணும் அப்படின்ற மாரி தான் வந்து இருந்திருக்கு. ஸோ பேட்ச்சா வந்து கீழ இருந்து இந்த பைசரன் வேலிய நோக்கி அந்த மெடோஸ்ல வந்து போய் குதிரையாவோ, இல்ல ஹைக் மூலியமாவோ வந்து அங்க அங்க போயி, அங்க இருக்கிற இயற்கை சூழல வந்து எல்லாரும் வந்து கொஞ்ச நேரம் அங்க தங்கி, அங்க கடைகள்லாம் இருக்கு. அந்த கடைகள்லாம் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்ட்டு, அந்த இயற்கை சூழல வந்து என்ஜாய் பண்றது ஒரு வழக்கமா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல, அங்க போன டியூஸ்டே 22nd ஏப்ரல் அன்னைக்கு ஒரு மிக கொடூரமான, ஒரு கவர்ட்லியான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து இந்த டூரிஸ்ட் மேல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 26 டூரிஸ்ட் வந்து இதனால வந்து வேர் ஷாட் டெட். இந்த 26 டூரிஸ்ட்டும் வந்து மென்னா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லிருந்து 6 டெரரிஸ்ட் அவங்க ஃபுல்லா முகமுடி அணிஞ்சிருக்காங்க. அண்ட் மிலிட்டரியோட ட்ரெஸ்ல வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5, 6 டெரரிஸ்ட் வந்து அங்க இருந்த ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன விட்டுட்டு, அங்க இருந்த மென்ன செலக்ட் பண்ணி, அவங்க ஹிந்துவா அப்படின்னு பார்த்து அவங்கள சுட்டு கொன்னுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடந்த ஒரு கொடூரமான ஒரு செயலா வந்து இருந்திருக்கு. ஸோ இத வந்து ஏன் நம்ம ரொம்ப ரொம்ப கொடூரமான செயலா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே கூட மிலிட்டன்ட்ஸ்குள்ள நெறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. பட் ஆனா இது எல்லாருமே வந்து பொதுமக்கள். இங்க போய் நம்ம குடும்பமா சந்தோஷமா இருந்து, அங்க இருக்கிற இயற்கை சூழலெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும்னு போன இவங்கலாம் வந்து வேர் ஷாட் டெட். ஸோ அவங்களுடைய மனநிலைய யோசிச்சு பாருங்க. அதுல பல மென் வந்து சோல் பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் தி ஹவுஸா இருந்திருக்காங்க. நெறைய பேர் வந்து ஹனிமூன் டிராவலர்ஸா வந்து இருந்திருக்காங்க. இப்பதான்
2nd வீக் ஆஃப் ஏப்ரல் தான் கல்யாணமான ஒரு நேவல் ஆஃபீசர் அவருடைய ஹனிமூனுக்காக வந்து அங்க போயிருக்காரு. அப்பதான் வந்து அவரு வந்து அங்க நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்து அவரோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி சந்தோஷமான நிமிடங்கள கழிக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தோட போனவங்க வந்து ஒருத்தர இழந்துட்டு வர்றது வந்து எவ்வளோ வந்து ஒரு கொடூரமான செயலா இருக்கும் அப்படின்றதுனால, கண்டிப்பா வந்து இந்தியா ஃபுல்லா இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஷாக்கரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு ஆழ்ந்த சோகத்துல இதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இந்த பஹல்காம் டெரர் அட்டாக் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு அட்டாக்கா 26 மென் இதுல தே வேர் ஷாட் டெட். ஸோ இது வந்து ரொம்ப கொடூரமான அட்டாக். நீங்க எல்லாருமே பல விஷுவல்ஸ் வந்து இத பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ நானும் மறுபடியும் இத பத்தி ஒரு கொடூரமான விஷுவல் ஷேர் பண்ண வேண்டான்னு நெனச்சு அத வந்து ஷேர் பண்ணல. ஏன்னா மீடியா ஃபுல்லா இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து இருக்கு. ஸோ இதனால நடந்த ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதனால வந்து முதல்ல இந்த காஷ்மீர் மக்கள்லாம் வந்து ஒரு ராலி போறாங்க. அந்த ராலில வந்து அவங்க சொல்ற விஷயம், தயவு செஞ்சு காஷ்மீரோட பேர இந்த டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு யூஸ் பண்ணாதீங்க. எந்த விதமான டெரரிஸ்ட் அட்டாக்கையும் காஷ்மீர் பேர சொல்லி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படின்னு அங்க இருக்க காஷ்மீர் மக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2வதா வந்து காஷ்மீர்ல வந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து பிளாக் பேஜ்ல வந்திருக்கு. ஃபுல்லா வந்து கருப்பு பேஜ்ல வந்து அ அ அதுல வந்து வெள்ளை இங்க்ல வந்து ஆர்டிக்கல் எல்லாம் வந்து ஒரு புரொட்டஸ்ட் மாதிரி அவங்க வந்து இத வந்து பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா மாஸ்க்லயும் வந்து இதுக்கான ஸ்ட்ராங் ஆன கண்டனத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000, 7000 தான் இருக்கும் டெல்லில இருந்து காஷ்மீருக்கோ, இல்ல பல மத்த அ மத்த ஸ்டேட்ல இருந்து காஷ்மீருக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து 6000த்துல இருந்து 7000 இருக்கும். ஆனா, இந்த மாரி ஒரு சூழல் நடந்ததுனால அங்க இருக்க டூரிஸ்ட் மொத்த பேரும் வந்து இம்மீடியட்டா அங்கருந்து வரணும் அப்படின்னு ட்ரை பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து 65,000 வரைக்கும் ஃப்ளைட்டோடைய டிக்கெட் வந்து போயிருக்கு. கவர்மெண்ட் வந்து 14,000க்கு மேல இது இன்கிரீஸ் ஆகாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் வந்து ஒரு காஷன் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ 14,000க்கு மேல காஷ்மீரோடைய ஃப்ளைட் சார்ஜஸ் இன்கிரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து பரிதவிச்சிருக்காங்க. பயங்கரமான ஒரு பயத்துல இருக்கும்போது, அங்க இருக்கிற காஷ்மீரி மக்கள் தான் வந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி, அவங்களோட வீடுகள இவங்களுக்காக வந்து திறந்திருக்காங்க. அவங்களால பல இடத்துக்கு போக முடியாதவங்க எல்லாமே காஷ்மீரியோட வீட்டிலேயே வந்து தங்கிக்கலாம். அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு எல்லா வித ஒரு கம்ஃபர்ட்டையும் வந்து இந்த காஷ்மீர் மக்கள் வந்து குடுத்திருக்காங்க. அது இல்லாம வந்து பல பேர் வந்து இவங்கள வந்து விட்டுட்டு ஓடல. அங்க இருந்த கேப் டிரைவர்ஸா இருக்கட்டும், அங்க இருந்த இந்த டூரிஸ்ட் கைடா இருக்கட்டும், இவங்கள எப்படியாவது அங்கருந்து கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப முனைப்பா இருந்திருக்காங்க. அண்ட் பல காஷ்மீரிஸ் வந்து அவங்களோட வீடுகள், அவங்களுடைய மாஸ்க்குகளை வந்து திறந்து இந்த டூரிஸ்ட்காக வந்து அ அ இந்த டூரிஸ்ட் தங்கறதுக்காக வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரியாக்ஷனா வந்து நம்ப எல்லாராலயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதனால வந்து நம்ப கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான விஷயம் வந்து பண்ணியிருக்கு அண்ட் பண்ணப்போது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து இதுல இன்னொரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜேடி வான்ஸ் யுஎஸ் உடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் வந்து இங்க வந்து ஒரு விசிட்க்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. அண்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ஒரு அவருடைய ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு இம்மீடியட்டா இந்தியா வந்து இங்க வந்து ஒரு சிசிஎஸ் மீட்டிங்க வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிசிஎஸ் மீட்டிங் வந்து ஒரு பெரிய ஹை கமாண்ட் மீட்டிங். அண்ட் இந்த மீட்டிங்ல வந்து டிப்ளோமேட்டிக் ரெஸ்பான்ஸா வந்து சில ரெஸ்பான்ஸ வந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்தியா ஆஸ் அ கண்ட்ரியா ஒரு டிப்ளோமேட்டிக் ரெஸ்பான்ஸா வந்து எடுத்திருக்கு. அதுல வந்து முதல்ல இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி 1916ல போட்ட இண்டஸ் வேலி ட்ரீட்டிய வந்து இம்மீடியட்டா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி மூலியமா வந்து கிட்டத்தட்ட 5 நதியில இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு 80% ஆஃப் தி வாட்டர் சப்ளை வந்து இந்த நதிகள்ல இருந்து வந்து போகுது. இந்த இண்டஸ் அ அ இந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டி மூலியமா இத இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணது மூலியமா பாகிஸ்தானுக்கு போற வாட்டர் சப்ளை அக்ரிகல்ச்சருக்கு அண்ட் அவங்களோட வாட்டர் யூசேஜுக்கு போற ஒரு மேஜரான ஒரு சப்ளை வந்து கட் ஆஃப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது.
2வது முக்கியமான டிப்ளமேட்டிக் ரெஸ்பான்ஸா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அட்டல் வாகா பார்டர் வந்து செக் போஸ்ட் வந்து குளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாம வந்து இந்த சார்க் மூலியமா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வரத்துக்கு நெறைய விசாஸ் இஷ்யூ பண்றாங்க. ஸ்பெஷல் விசாஸ். இந்த விசாஸ் எல்லாம் இம்மீடியட்டா கேன்சல் பண்ணி 48 ஹவர்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த அந்த விசா ஹோல்டர்ஸ் எல்லாரும் வந்து திரும்பி பாகிஸ்தானுக்கு போறதுக்கு. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஹை கமாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹை கமிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே தே ஹேவ் பீன் ஆஸ்க்ட் டு லீவ் இந்தியா. ஸோ இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து நெறைய ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து அனவுன்ஸ் பண்ணிடுச்சு. 2வது ரியாக்ஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மிலிட்டரி ரெஸ்பான்ஸ். ஸோ மிலிட்டரி ரெஸ்பான்ஸ் ஜெனரலா வந்து அனவுன்ஸ் பண்ணி பண்றது கிடையாது. மிலிட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்த பிறகு தான் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். டிப்ளமேட்டிக் ரெஸ்பான்ஸ வந்து அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் மிலிட்டரி ரெஸ்பான்ஸா வந்து என்னலாம் இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கக்கூடும். ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கா இருக்கக்கூடும். இப்போ ரொம்ப பிரபல்யமா இருக்கிறது வந்து ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கா கூட இருக்கக்கூடும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆன்டி டெரரிசம் ஆப்பரேஷனா வந்து கூட ஒரு ஆப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, அந்த வேலில காஷ்மீர்ல இருக்கிற எல்லா ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியும் வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ற ஒரு புரோகிராம் கூட வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து மிலிட்டரி ரெஸ்பான்ஸ் இது இது வந்து எடுத்த பிறகு தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயமா வந்து இது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கான ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்ஸ பார்த்துட்டோம். இப்ப நம்பளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயமா வந்து நான் சொல்லப் போறேன். நம்பளுக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து, நேத்தி வரைக்கும் நம்ப இதோடைய விஷுவல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம நெறைய வந்து டிவில, சோசியல் மீடியால இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்திருப்போம். அண்ட் நேத்தி வரைக்கும் நம்ப வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப சோகமா, இது என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில இருந்திருக்கும். பட் இத திருப்பி திருப்பி பார்க்க நமக்கு ஒரு கோவம், ஒரு ஆங்கர் கண்டிப்பா வரும். ஆனா அந்த ஆங்கர நம்ப வந்து நம்பளுடைய யூனிட்டிய தகர்க்கிற மாதிரி உருவாகக்கூடாது அப்படின்றது தான் வந்து நம்பளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ப நெறைய இதோடைய டெரரிஸ்ட் அட்டாக்க பத்திலாம் நம்ப கேட்கும்போது, படிக்கும்போது நம்ப வந்து டெரரிஸ்டான அப்துல், ஆசிஃப் இப்படிதான் வந்து நம்ம கேள்விப்படுறோம். பட் நம்ப மனசுல வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கலாம் டெரரிஸ்ட். டெரரிஸ்ட் ஆசிஃபா இருந்தாலும் சரி, ராமனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மதம் கிடையாது. அவங்கலாம் வந்து டெரரிஸ்ட் அவ்வளோதான். இதுக்குள்ள மதத்த கொண்டு வராம எப்படியாவது நம்ப யூனிட்டியா இருக்கிறத பத்தி தான் வந்து நம்ப யோசிக்கணும். ஏன்னா நம்மளோட உளவியலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூஸ் எல்லாம் பார்க்க நம்பளுக்குள்ளேயே வந்து நம்பளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, இங்க இந்தியாக்குள்ள இருக்கிற சில முஸ்லிம்ஸ் மேலேயே வந்து நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வராம, நம்ப யூனிட்டியா இருக்கணும், இருந்து காட்டணும் அப்படின்றத வந்து நம்ப எப்படி ரீஐட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 2, 3 விஷயம் சொல்றேன். இந்த இறந்த 26 பேர்ல பார்த்தீங்கன்னா, 25 பேர் வந்து ஹிந்துஸ். அதுல ஒரே ஒருத்தவன் தான் வந்து முஸ்லிம். அவனுடைய பேர் வந்து சையத். இவன் வந்து அங்க வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் இந்த ஹார்ஸ் மூலியமா வந்து டூரிஸ்ட்ட கீழ இருந்து மேல அந்த பைசரன் வேலிக்கு கொண்டு போய் விடுற ஒரு ஒரு ஆள் தான் வந்து சையத் அப்படின்றவரு. இங்க டெரரிஸ்ட் அட்டாக் ஆகப்போது அப்படின்னு தெரிஞ்சு அவரு வந்து இம்மீடியட்டா ரிட்டாலியேட் பண்ணி எப்படியாவது தடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த முயற்சியில ஹி வாஸ் ஷாட் டெட். இந்த முயற்சி மூலியமா ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் சில பேர் தப்பிக்கிறதுக்கு. இது எவ்ளோ குரூஷியல் அந்த மாதிரி ஒரு நேரத்துல அப்படின்றத வந்து நீங்க எண்ணி பார்க்கணும். அண்ட் அவரு வந்து ஒரு முஸ்லிம் தான். அண்ட் அங்க இருந்து காப்பாத்துன இந்த டூரிஸ்ட் எல்லாரையும் காப்பாத்துன அங்க இருந்த காஷ்மீரி மக்களாகட்டும், அங்க இருந்த டிராவல் ஆப்பரேட்டர்ஸா இருக்கட்டும், அங்க இருந்த கேப் டிரைவர்ஸா இருக்கட்டும், அங்க இந்த பல டூரிஸ்ட்ட காப்பாத்தி அந்த அந்த வேலியில இருந்து அவங்களுடைய தோள்ல சுமந்து கீழ ஓடி வந்து நெறைய பேர காப்பாத்தி அவங்களுடைய வீடுல அவங்கள தஞ்சம் புகுர வச்ச பல பேர் வந்து முஸ்லிம்ஸ் தான். ஸோ அதையும் வந்து நம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்க நம்மளுடைய இந்தியா கேட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற பல பேர்கள் வந்து முஸ்லிம்ஸ் தான். ஸோ இது வந்து நம்பளுடைய இந்த மாதிரி ஒரு சில சம்பவம் வந்து நம்பளுடைய யூனிட்டிய என்னைக்குமே குலைக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து நம்பளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து இருக்கணும். நான் வந்து இப்ப பார்க்குற நெறைய நார்த் இந்தியா மீடியா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து, சில நார்த் இந்தியா மீடியா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா,
அவங்கலாம் வந்து "வி நீட் டூ டேக் ரிவெஞ்ச்" அப்படின்றத வந்து ஒரு பெரிய ப்ராபகண்டாவா எடுத்துட்டு போறாங்க. இத வந்து ஒரு ஹிந்து, முஸ்லிம் சண்ட மாதிரி கொண்டு போறாங்க. ஸோ இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஆப்வியஸா உங்களுக்குள்ள வந்து ஒரு கோவம் வந்து உருவாகுறது வந்து உளவியல் சார்ந்து நேச்சுரலான ஒரு விஷயம் தான். ஆனா, நம்ப இந்த மாதிரி சில பாயிண்ட் எல்லாம் வந்து நம்ப ஞாபகம் வச்சுக்கிறதுனால, நம்ப ஒரு விஷயம் என்ன ரொம்ப ரெஸ்பான்சிபிளா வச்சிருக்கணும் அப்படின்னா, நம்பளுடைய கோவம் என்னைக்குமே வந்து நம்பளுடைய யூனிட்டிய குலைக்கிற மாதிரி நம்பளுடைய கோவம் உருவாகக்கூடாது அப்படின்றதுல நம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது தாண்டி வந்து இதுல வந்து கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் குடுக்கணும், குடுக்கப்போது அப்படின்றதெல்லாம் வந்து நெறைய நியூஸ் சேனல்ஸ் இதெல்லாம் வந்து போடுறாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மிலிட்டரி ரெஸ்பான்ஸ தாண்டி டிப்ளோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் தான் வந்து ஒரு லாங் ஹிட்டிங் ரெஸ்பான்ஸா இருக்க முடியும் அப்படின்றது வந்து நான் பெர்சனலா வந்து நெனைக்கிற ஒரு விஷயமா வந்து இருக்குது. இந்த நடந்த நெறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பல நியூஸ் சேனல்ஸ்ல இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா, நீங்க உங்க மனசுல எடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இத நீங்க எப்படி ரெஸ்பான்சிபிளா உள்வாங்க போறீங்க? நம்பளுக்கு சுத்தி இருக்கிற மனுஷங்களோட யூனிட்டிய எப்படி தகர்க்காம நீங்க பார்த்துக்க போறீங்க? பிளஸ் நான் பெர்சனலா நெனைக்கிறது என்ன அப்படின்னா, முன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ குடுக்கணும் அப்படின்னா, ஒரு டிப்ளோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் வந்து அ ரொம்ப லாங் ஹிட்டிங் ரெஸ்பான்ஸா இருக்கும். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ, ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கோ அது அப்போதைக்கு எடுக்கிற ஒரு ஸ்டெப்பா தான் இருக்க முடியும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய பர்சனலான எண்ணம். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. பட் என்னுடைய பர்சனலான எண்ணம் வந்து அதுதான். அண்ட் நெறைய சேனல்ஸ் வந்து நம்ப வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். நம்ப வந்து இப்படி பண்ணிடணும். அவங்கள வந்து இது வந்து டிட் ஃபார் டாட் இல்ல அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப மனப்பூர்வமா வந்து நம்புறேன். இது வந்து ரொம்ப நம்ப சிந்திச்சு செயல்படைய வேண்டிய ஒரு தருணமா வந்து இருக்கு. இந்த இந்த சோகம் வந்து ஆத்திரமா மாறலாம். இந்த ஆத்திரம் வந்து ஒரு வேற்றுமைய உருவாக்கக் கூடாது அப்படின்றது தான் வந்து நம்ப எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியா இந்த விஷயத்துல இருக்க முடியும். அப்படின்றத சொல்லி நான் இந்த விளாக முடிக்கிறேன்.